அப்படின்னு அது பிடிபடும். எந்த மண்ணுக்கு எந்த மண்ணு போகணும் தெரியும். அதுக்கு நம்மள மாதிரி மண்ணுக்கு மேலே ஆளை வந்தார். அவர் வர சொல்லி உடம்பு நம்மாழ்வார் எடுத்தபடி மாறன் மேல் நம்பி நம்மாழ்வார் மாறன் உலகத்தை விட்டு மாறுபட்டு வாழ்ந்தார். உலகத்துல எல்லாரும் பசிச்சுன்னா சாதம் சாப்பிட்டா, நம்மாழ்வார் பசிச்சுன்னா கிருஷ்ணாண்டார். உலகம் தாகம் எடுத்தா பொங்க போலா சாப்பிட்டா, நம்மாழ்வார் கிருஷ்ணாண்டார். உலகத்தில் சாவு வேண்டாம், தண்ணி வேண்டாம், வெத்தலைவாக்கு போட்டா போகணும், தங்க வஸ்து போட்டா போகணும் சில பேர் இருந்தா. ஆழ்வார் கேட்டா கிருஷ்ணாண்டார். ஒன்றும் சோறு பருகும் நீர்த்தியும் எல்லாம் கண்ணன் இருந்தார். அவருக்கு என்ன பக்குவமான அறிவு இருக்கோ அது இவருக்கு இருக்கு. இப்போ எவ்வளோ தெளிவாக சொன்னா, இந்த உடம்பு மண்ணாலானது, மஞ்சள் கொடுத்தாலான உடம்பு. இந்த மண்ணாலான உடம்புக்கு மண்ணையே டைரக்டாக போட்டாங்க. மண்ணிலேருந்து வளையிற நெல்லை எடுத்து போடுவாங்க. அப்படின்னு மண்ணுக்கு இந்த மண் போடணும்னு சொல்லலாம் அப்படின்னா. அதனால் இதெல்லாம் பிரகிருதியில் வளைஞ்ச விஷயங்கள் தான் நமக்கு உணவாகும். ஆக பிரகிருதியில் விளைஞ்ச உணவுகள் பொருள்களை நாம் சாப்பிட்டு அனுபவிக்கிறோம். இந்த பிரகிருதி போகத்தில் ஈடுபடுது நம்ம இந்தியங்கள் நம்மளை தூண்டா மாதிரி ருக்மிணியோட கூட பிறந்த ஐவரை சேர்ந்து ருக்மிணிய சிசுபாலனோட மனம் பண்ணுவோம் என்று போஸ்ட் பண்ண. அந்த சமயத்துல தனிச்சியாவோ ஒரு அந்தவரை சரணம் அடைந்தார். என்னை பற்றிய நிலைமையை பகவானுக்கு விண்ணப்பித்து பகவான் என்னை ரட்சிக்கும்படியாக பண்ண வேண்டும், பகவான் என்னை தன்னோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியன் போய் பிரார்த்திச்சார். ஆச்சாரியன் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணினார். பெருமாள் உண்மையை ஆட்கொண்டார். அதை ஜீவாத்மாவை ஏற்றுக்கொண்டார். இந்த கருத்தை வச்சு ஒரு தடவை கேட்டால் கொடுக்க முடியுது, மறுபடியும் எது கேட்கணும், அதனால விடுவாங்க. மறுபடியும் எது கேட்கணும் அப்படின்னா லட்சத்தினால கேடு கேட்டாலும் இதை நீ உணர்ற வரைக்கும் கேட்டுக்கொள். அதனாலதான் சொல்றான் பரீட்சித்து கிருஷ்ணர்கதையை சொல்லிச்சு. சுகபிரம்மம் பரீட்சத்துக்கு கிருஷ்ணன் நிறைய தடவை கேட்டு கேட்டாரு. அதெல்லாம் சீக்கிரமா சொல்றேன், சுருக்கமா சொல்றேன்னு சொன்னார். அப்படி பழுடாதீங்க சுவாமி. பகவன் கிருஷ்ணகரா புண்ணியாக மாதீர் லோகபாவனாக கோருக்கே தர்ஷனவா சுகந்தோ நித்யநூதனாக. கிருஷ்ணன் எது கேட்டாலும் புதுசா இருக்கும், நித்திய நித்திய நூதனமா இருக்கும். நித்திய நூதனம் ஃப்ரெஷ் ஈச் அண்ட் எவரி டே. எத்தனை தடவை கேட்டிருந்தாலும் போரும் தோணாது. ஏன்னா அதனுடைய உள்ளாக நமக்கு இன்னும் புரிபடாது. அதெல்லாம் நிதானமா சொல்லணும்னு சொல்ல சுகபிரம்மன் சொன்னார். எனவே இது ஓகே ஆகிட்டா இருக்கும். இது வெறும் காதல் கதை இல்லை, இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையக்கூடிய வேதாந்தம். கதையை சொல்றார். குண்டிலபுரத்துல வீட்டு பக்கத்தில் ராஜா இருந்தார். அவருக்கு 5 பிள்ளைகள் ஒரு பெண். அந்த பெண் ருக்மிணி ரொம்ப அழகா இருந்தார். சாட்சாத் லட்சுமி தான் போகிறா. பகவான் என்னென்ன அவதாரம் எடுக்கிறானோ அந்த அவதாரத்தெல்லாம் பிராட்டி கூட பிறக்கிறான்னு சொல்லிச்சு. ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கட்டஜன்மனி என்று பராசர பிரம்மணி விஷ்ணு புராணத்தில் அப்படி சொல்லியிருக்கார். கண்ணன் ராகவனாக அவதரித்த பொழுது ருக்மிணி சீதா தேவியாக லட்சுமி அவதரித்தார். எம்பெருமான் ராமனாக அவதரித்த பொழுது சீதையாக அவதரிச்சாரே பிராட்டி. எம்பெருமான் கிருஷ்ணனாக அவதரிச்ச பொழுது ருக்மிணியாக அவதரிச்சார் என்று சொல்லியிருக்கார். அப்படியே ருக்மிணியாக அவதரிக்கிற பிராட்டி அந்த பீஷ்மர் வீட்டில் வளர்ந்து வரா. அப்ப நிறைய பேர் வருவா, ரிஷிகள் மகான்கள் வருவா யாத்திரையில குண்டபுரத்துக்கு. அவெல்லாம் சொல்லுவா இந்த பெண்ணுக்கு ஏற்ற கணவன் கிருஷ்ணன் தான். சோமசுத்திய முகுந்தஸ்ய ரூபவீய குணஸ்யதா கிரகாவரீயமானாக தம்மேனே சத்சம்பதி அப்படின்னு ஸ்லோகம். அவன் கேட்டா கேட்டா கேட்டு 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 கிருஷ்ணனே தனக்கு கேட்ட கணவன் தீர்மானிச்சார். எதற்கா உபஸ்ருத்தியன்னு விஷயம் சொல்றாரு தெரியுமா? பகவானை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, பகவானை பத்தி ஆச்சாரியிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. புஸ்தகம் படிச்சு தெரிகிற மேட்டர் இல்லையா? அதனால வேதம் சொல்றது ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதிச்சாசித்தவ்யா. இதான் உங்களுக்கு சொல்ற பாருங்களா. அந்த பரமாத்மாவை பத்தி கேட்டுக்கோ. ஆச்சாரியர்கிட்ட கேட்கணும். புஸ்தகம் பார்த்து படிச்சாலும்
புரியாத ஒரு விஷயம். பகவானை பற்றி அனுபவம் உள்ள ஆச்சாரியர்கள் சொல்ற சொற்கள் நம்ம காலில் வந்து விழும் பொழுது நம்ம எரியாமல் மெல்ல 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 அந்த பகவானுடைய வைபவம் புரியப்படும். அதில் கதா காலக்ஷேபம் கேட்கணும், ஆச்சாரியத்தை காலக்ஷேபம் கேட்கணும். ஆழ்வாரெல்லாம் சொல்றார், புரியும் இது விஷ்ணு நின்னகத்த நீ என் செவி வழி வந்து புகுந்து என்னுள்ளாய், காது வழியாக உன்னை உள்ள வச்சுட்டேன். ஆகையால விஜி சொல்றார், அந்த ஜீவாத்மா ஆனபடி பரமாத்மாவான கிருஷ்ணனை பற்றி உபஸ்ருத்தியை கேட்டு தெரிஞ்சுட்டார். அவரை போட்டோவில் பார்த்து லவ் பண்ணான்னு சொல்ற மாதிரி கேட்டுதான் முதல்ல. கண்ணபிரானுடைய ரூபம் என்ன, வீரியம் என்ன, குணங்கள் என்ன, இவைகளை பற்றி வீட்டுக்குள்ள சொல்ல சொல்ல கேட்டு தம்மே சம்பதியும் அந்த திட்டம் தான் தனக்கேற்ற கடவுள்னு தீர்மானிச்சார். நாம கூட அப்படித்தான், ஜீவாத்மாவுக்கு ஏற்ற கணவன் நாராயணன் தான். ஏன்னா ஜீவாத்மாவை ரட்சிப்பதற்கு மற்ற ஜீவாத்மாக்களால முடியாது. நாம தான் அவசரத்தில் யாராவது உடம்பு சரியில்லை டாக்டர் பார்த்து நீங்களே கடவுள் டபாலும் கால் விழணும். ஆற்றாமையினால அறியாமையினால விழணும். அந்த டாக்டர் தப்பு தவறி ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணாம போயிட்டானா உடனே அந்த டாக்டர் போது ராட்சசா அர்த்தம் சொல்லுவோம். இது நம்முடைய மென்டாலிட்டி. ஆனால் உண்மையிலேயே இந்த ஜீவாத்மாவுக்கு தஞ்சமாக கூடியவன் ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் தஞ்சம் அல்ல அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய வார்த்தை. அதை பரமாத்மா தான் காப்பாற்ற முடியும். அந்த பரமாத்மா தான் நம்ம கேட்ட கடவுள். ஆகையினால ருக்மிணி தேவியாக ஜீவாத்மா பரமாத்மாவாய் கிட்டனே தனக்கேற்ற கடவுள் என்று தீர்மானித்தாள். சதாச்சாரிய உபதேசத்தினால நம்ம ரட்சிக்கூடியவன் நாராயணன் தான் உணர வேண்டும். சோமஸ்ருத்ய முகுந்தஸ்ய உபவீர்ய குணஸ்ரீயஹ விதாகதே தீயமானாக தம்மேனே சதுசம்பதிம் தம்மேனே அசதுசம்பதிம் அப்படின்னு வேடிக்கையா ஒன்று சொல்லுவோம். இது ஜீவாத்மாக்களாகிய நமக்கு பெருமாள் ரட்சகன் காப்பவன் வச்சே வர அர்த்தம். எல்லாருக்குன்னா அவதரிச்சிருக்கா, அவருக்கு ஏற்றது புரியுமா எப்படின்னா லட்சுமி தேவி மனசுல நினைச்சுட்டாலாம் திட்டம் நமக்கு கணவன் இருக்கிறது அவர் தான் பெஸ்ட் அப்படின்னு தீர்மானிச்சார். புரியவங்களுக்கு திருப்பாரத்தோட கிடந்தா லட்சுமி தேவி ஆள் கழிச்சா லட்சுமி நாராயணன் மாதிரி உட்காந்துட்டா. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துல வந்து ஸ்வயம்பரம் வந்ததாக பாகவதத்தில் சொல்லிட்டு நாராயணத்துல பட்டதிகள் பாடுறார். எல்லா தேவதையும் காண்பிச்சு சமுத்திரராஜன் சொல்றான் அப்படி கல்யாண மாலையை கையில கொடுத்து மணமாலைய அதுல நிறைய பூக்கள் பூக்கள்ல தேனுக்கு வண்டு வந்துருக்கு. அந்த வண்டுகள் வெங்காரம் பண்ணுறது பார்த்தா இது மியூசிக்கல் மாலையா இருக்கு. மாலையிலேருந்து மியூசிக் வரும். குழந்தைங்க செருப்பு வாங்கி போட்டா மியூசிக் வர பார்த்தேன். அது மாதிரி ருக்மிணி லட்சுமி தேவி கையில் கொடுத்த மாலையிலிருந்து மியூசிக் வரலாம். யார் மியூசிக் பாடுறான்னு பார்த்தா அது இருக்கிற தேவன் வந்த வண்டுகள் இருந்தால் அது அப்படி வண்டுகள் ஒலிக்கக்கூடிய மாலையை கையில் எடுக்க முடியும். திருப்பார்கள் கரையில் குடியில் பீச்சில் இருக்கிற விஷயங்கள் தேவர்கள் எல்லாம் பார்த்து யார் வேணுமோ அவருக்கு மாலை எழுதி என்று அப்பாவாரிய சமுத்திரராஜன் சொன்னபோது லட்சுமி தேவி பார்த்தா ஒருத்தவங்களா யூஸ் இல்லை சரியில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான். கடைசியில் நாராயணன் மாறணும் அப்படின்னு சிவபெருமான் வந்துக்கிறார். ஏன் யாரை அவர் ரிஜெக்ட் பண்ணினாலும் விஸ்தாரமா சொல்லியிருக்காரு. நாராயண பட்டத்துக்கு சொல்லியிருக்காரு. நமக்கு இன்னைக்கு லட்சுமி கல்யாணம் டாபிக், அதனால நாம் அதை பற்றி விஸ்தாரமா சொல்றோம். அப்படி மாலையை எடுத்துட்டு வந்தவர் எம்பெருமானுக்கு போட்டா கல்யாணம் ஆயிடுது. ஆன பிற்பாடு எம்பெருமான் மார்பு லட்சுமி வந்து ஒரு நிருபர் கேள்வி கேட்டார். நீங்களே மற்றவர்களெல்லாம் விட்டுவிட்டு இவரை மட்டும் தேர்ந்தெடுத்தீர்கள், அதுக்கு காரணம் கேட்கிறவர்கள் இந்த கடவுளை நீங்க கேட்கறதுக்கு காரணம் என்ன தெரிந்து கொள்ளலாமா நிருபர் கேட்டான். அது லட்சுமி தேவி என்ன பெருசு தெரியுமா, நான் என்ன பண்ணுவேன் இருக்கிறதே இதுதான் பெஸ்ட்டு, எனக்கு கேட்ட கடவுள் இல்லை வாஸ்தவம் தான். அவர் சக்கச்சவே இருக்கு, கருப்பான் தான் இருக்கு. இரண்யவன் ஹரிணி இவர்தான் நீலமேகம் மாதிரி இருக்காரு. அதனால பிராட்டி சொல்லிடுவாங்க, நான் என்ன பண்ணுவேன் எனக்கு கேட்ட கடவுள் வந்து இல்லை இருக்கிறத பெஸ்ட்டு, அவைலபிள் டாக்டர் பெஸ்ட்டு, அதனால நமக்கு சொல்லிட்டாங்க. பகவான் பார்த்தேன் அப்படி நினச்சிக்காதீங்க. ஒரு நேரம் கூட எனக்கு ஒரு ஸ்ரீகாமிக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப பாடுபட்டேன். தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் அமிர்தம் வந்தவனே சட்டம் விடுவோம். அதில் தேவர்களுக்கு இல்லாமல் அசுரர்கள் சாப்பிட பார்க்குறான். அப்போ பகவான் என்ன பண்ணினார்,
மோகினி அவதாரம் எடுத்து பின்னாலே பெண்ணாகி அவதூட்டுகிறார் என்று பெண்ணாக மாற்றி பெண்ணாக தன் வடிவமைத்து தேவன் அமுதம் கொடுத்தார். அந்த பெண் வடிவம் எடுத்துக்கணும்னாலும் லட்சுமி கிட்ட சொல்லலாம், கொஞ்சம் அந்த போய் உட்காந்து என் மாணவ லட்சுமி இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக சொல்லல, ஒரு காரணமாக தான் சொன்னார். அப்படி உட்காந்து கொஞ்ச நாள் நான் என்ன நினைக்கிறேன் பார்த்துட்டாங்க. அடுத்த வினாடி பெருமாள் மோகினியாக அவதாரம் எடுத்தார். லட்சுமி தூரம் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவன் மேக்கப் பண்ணிட்டு லட்சுமி தேவி பார்த்து முடிச்சே ஒரு பெண் வேஷத்தில் புருஷோத்தமனான பகவான் வந்து தேவர்களுக்கு அசுரருக்கு முன்னாடி நின்னான். அதை பார்த்தோடனே அசுரர்கள் சொன்னான், அமுதத்தை நாய்க்கு அமுதம் நாய்க்கு போட்டோம், இந்த பெண்ணுடைய அழகை கொண்டு இருந்தான். அதனால அந்த பெண்ணுடைய மோகினி வந்து நம்பிச்சுக்கிட்ட அசுரர்கள் நீங்களே அமுதம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, என் கையால் வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னா கொஞ்ச நேரம் விஷம் கொடுத்தாலும் சாப்பிடணும். சரி உட்காந்து வரிசையாக நான் வந்துக்கிறேன் அப்படின்னு தேவ அசுரர்களே வரிசையாக உட்காந்து வச்சான். தேவர்களும் உட்காரலாம், அவள் இருக்கு அவளுக்கு வேண்டாமே அப்படின்னு தான் நினைச்சு. இந்த பெண்மணி சொன்னா அப்படி இல்லை, அது கூட உங்களோட பாடுபட்டு நீங்கள் மட்டும் சாப்பிட்டதில்லை, சாப்பிட்டா உங்களுக்கு வயதாக இருக்கும். அதோட விட பெரிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு தான் வண்டி தான் பிடிக்கும், அடிவண்டி தான் பிடிக்கும். அசுராது சில பேர் அடிவண்டி கலக்கி சாப்பிட்றவங்க கலக்கல் சமாச்சாரம் தான் பிடிக்கும், தெளிவு தேவர்களுக்கு பிடிக்கும். அதனால எசன் மேலே கொஞ்சம் தெளிவு கொடுத்து நான் கலக்கி சாரமாக கொடுக்குறேன் என்று உட்காந்து போவரிசையா அப்படின்னு நான் எது பண்ணாலும் கரெக்டமான நோவாகி போகணும். அவள் எது பண்ணாலும் சரிந்தாள். ஆனால் தேவர்கள் முதல்ல உட்காந்துட்டாங்க. தேவர்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. மோகினி இவரைக்கு லட்சுமி தேவி பார்க்குறாங்க. மேகலம் சாதூதஸ்மிதமீக்ஷிதம் கமலயா சஞ்சாதம்பும்பாயா நாரீரூபமிதம் தனோது குசலம் நாராயணஸ்ய பிரபோ. இவருக்கு மோகினி அமுதம் கொடுக்கிறது லட்சுமி பார்க்கலாம். அவலஸ்தனபாரஹாரம் புரிஞ்சிருந்தா மாலை எப்படி ஆரம்பி அதுவே ரொம்ப அழகா இருக்கு. லட்சுமி பார்க்கலாம். மேகலம் பெரிய ஒட்டியானம் போட்டுக்கிறார். அந்த ஒட்டியானம் அவள் இடுப்பு இருக்கிற மாதிரியே தெரியல. அது கீழே அந்த ஒட்டியானம் இருக்கிறது பறந்து அவளுடைய அழகுக்கு இன்னும் மதிப்பு போட்டு. மேகலம் ஹஸ்தேனாகுலகங்கணேன தேவருக்கு அமுதம் வந்துருச்சு. அவர் கையில் போட்டுக்கிற வலைகள்லாம் புழுங்குகின்றன. அந்த மலை புழுங்க அவள் அமுதத்தை எடுத்து கொடுத்ததே ஒரு அழகு. லட்சத்தை பார்த்தாலாம். பார்த்தோன்னா இவன் தப்பு பண்ணிட்டேன்னு என்னத்தப்பட்டா ஒரு 5 நிமிடம் லேட்டாக ஆரம்பிச்சா ஆம்பளை ஆரம்பிச்சு ஒரு கல்யாணம் பண்ணிடலாரு. ஒரு அழகா இருப்பாரு. சாபூதஸ்மிதமீக்ஷிதம் கமலயா சஞ்சாதம் பாவயா. வாபஸ் உண்டா இல்லை போராது நமக்கு சொல்ற வாபஸ் வாங்கிடுது. இந்த பெண்ணை குரானா பெண்ணா இருக்கிற ஆம்பளை அவங்க கலந்துருக்கிறது என்று லட்சுமி நினைக்கும்படியாக இருந்த மோகினி திருக்கோலத்தை எதிர்வார் அவருடைய மோகினி திருக்கோலம் நம்மளுக்கு ஆபத்தை எல்லாம் நீக்கி மங்களங்களை தரட்டும் அப்படின்னு சொல்றோம். எங்கே சொல்றேன் அதெல்லாம் எழுதி வச்சுருக்கியா இல்லை. இது எந்த மடத்தில் உபன்யாசம் பண்ணுறோமோ இந்த மடத்துடைய முதல் ஆச்சாரியர் யாரு? ஆதிவன் ஸ்லோகம். இந்த ஆதிவன் ஸ்லோகம் சுவாமிக்கு குரு கடிகாரம் மறுச்சின்னா நடாதிரமாவே பூர்த்தி ஜெனரேஷன் எங்கள் குலம். அவருக்கு நாம் 21வது ஜெனரேஷன் கடைபிடிக்கும். அவர் எழுதின எதிராக நாடகத்தில் கஷ்டம் அவருடைய ஸ்லோகம். ஆதிவன் ஸ்லோகம் ஸ்லோகத்துக்கு சர்வாடு அவன் ஆச்சாரிய ஸ்லோகம். ஆதிவன் சொல்கிற ஆச்சாரிய ஸ்லோகத்தை ஒரு பேருக்கு சர்வ ஸ்லோகம் அவன் மடத்தில் நான் சொல்லுவேன். யாரும் சொல்ல போகிறேன். மேகலம் ஹஸ்தேனாகுலகங்கணேன முர்காமவ்யாஜதத்தாம் சாதூதஸ்மிதமீக்ஷிதம் கமலயா